குழந்தைகள் எல்லா குழந்தைகளும் நான் வந்து பள்ளிக்கூடம் போவேன்னு சந்தோஷமா வந்து அப்பாடா இன்னைக்கு ஸ்கூல் ஆரம்பிக்கன்னு கிளம்புறல எங்க சின்ன வயசுல இருந்து எல்லா குழந்தைகளும் நீங்க இந்த எல்கேஜி யூகேஜியில் நீங்க அட்மிஷன் போது பார்த்துருப்பீங்க ஒரே அடித்தடி ரகலையா இழுத்துட்டு போயிட்டு வா வா மாட்டேன் மாட்டேன்னு சொல்லிருப்பாங்க. அவங்கள காதை பிடிச்சி இழுத்து திரிகி தான் கொண்டு போய் சேர்க்குறீங்க. 4 நாள் கழிச்சு அவன் வந்து 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் போறான். பள்ளிக்கூடத்தில் டிமிக்கி அடிச்சிட்டான் அன்னைக்கு போல தெரிஞ்சுன்னா அடி வெளுத்து கொண்டு போய் ஸ்கூல்ல விடுறீங்க. இன்னைக்கு கோயிலுக்கு போகல, எந்த அப்பா அம்மா குழந்தைகளை அடிச்சிருக்காங்க? இன்னைக்கு போல இல்லை, வெள்ளிக்கிழமை போல, அமாவாசைக்கு போல, பௌர்ணமிக்கு போல, சிவராத்திரிக்கு போல, பிரதோஷத்துக்கு போல, வைகுண்ட ஏகாதசிக்கு போல, எந்த நல்ல நாள் போலனாலும் போறதில்ல. யார் அடிச்சிருக்கீங்க? அடிக்கலாம் வேண்டாம், நீங்க கோயிலுக்கு போனீங்களான்னு கேட்குறேன். அப்ப நீங்க போனீங்கன்னா பின்னாடி வந்துடுறாங்க. அப்ப படிப்பு முக்கியம் என்று சொல்லிக் கொடுத்த நீங்கள், சம்பாத்தியம் முக்கியம் என்று சொல்லிக் கொடுத்த நீங்கள், ஆன்மீக பக்தி முக்கியம் என்று சொல்லித் தரவில்லை. நாம சொல்லித்தராம இருந்துட்டு குழந்தைகள் கற்றுக்கொள்ளவில்லையே என்று சொல்வது அபத்தம். குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடம் போகணும்னு சொல்லி கொடுத்தது யார்? கல்லூரி படிப்பு முடிக்கணும். இன்னைக்கு வந்து எல்லா ஏழை நாளைக்கு காலைல வழியில் சாப்பாட்டுக்குங்கிற ஒரு குடும்பம் கூட எப்படியாவது என் பிள்ளைய படிக்க வச்சுன்னு நினைக்குதா இல்லையா? அப்போ படிப்பு முக்கியம்னு யார் சொல்லி கொடுத்தா? படிச்சு என்ன செய்ய போறீங்கன்னு கேளுங்க. பெரிய பணமா பெரிய சம்பாதிச்சு நான் பெரிய ஆளாவேன், சம்பாத்தியம் முக்கியம்னு யார் சொல்லி கொடுத்தா? அப்போ வாழ்வியல் முறையாக ஆன்மீகம் இருக்கணும், பக்தி இருக்கணும், கோயிலுக்கு போகணும், கோயிலுக்கு போனால் தான் பக்தி வரும், அப்போ தான் ஒழுக்கம் வரும். இதை யார் சொல்லிக் கொடுப்பா? அப்போ உங்களுக்கு இது தேவையில்லைன்னு நினச்சிட்டீங்க. பணம் சம்பாதிக்கிறதுல உண்டியில் காசு போட்டால் சாமியை கரெக்ட் பண்ணிடலாம் முடிவு பண்ணிட்டீங்க. அவருக்கு என்னப்பா பெரிய பிரச்சனை, நம்ம எல்லா பஞ்சாயத்து பண்ணிட்டு நம்ம வந்து திருப்பதிக்கு 100 ரூபா போட்டால் சரின்னு கரெக்ட் ஆயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கு பக்தியை உண்டியலை லஞ்சம் மாதிரி ட்ரீட் பண்ணிட்டோம். அப்போ நம்மகிட்ட என்ன இருக்குதோ அதான் குழந்தைகள்கிட்ட வரும். இப்போ நான் வந்து விதை ஒன்று போட்டால் சொர ஒன்று முளைக்குமா அப்படிங்கிற கேள்வி அந்த இடம் தான். அப்போ விதை ஒன்று போட்டால் அதுதான் முளைக்கும், இன்னொன்று தனியாக ஒன்று முளைக்காது. அப்போ குழந்தைகள் மீது அடுத்த தலைமுறை மீது நான் பழி சொல்ல மாட்டேன், அவர்களை வழிநடத்திய பெற்றோர்கள் மீதும் சமுதாயத்தின் மீது தான் நான் குறை சொல்லுவேன். ஓகே. இப்போ இதுலயே வந்து அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் வந்து பதில் சொல்ல முடியல சார்.